வணக்கம் நண்பர்களே. ஸோ ப்ரீவியஸாக நம்ம மந்த்லி எக்ஸ்பைரி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டாப் அண்ட் பேட்டம் லெவல் தான் நம்ம வந்து கேப்சர் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம். இப்போ வீக்லி ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேட்டர்ன் வந்து ஸ்ட்ரக்சரே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணான்னா அந்த 8-9 டேஸுக்குள்ளே அவன் வந்து அந்த டாப் பேண்டும் பாட்டம் பேண்டும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து அந்த ப்ரீமியத்தை வந்து அவன் வந்து கரைக்கணும். ஸோ இதான் நடந்துகிட்ருக்கு. அப்போ வந்து இப்போ நீங்கள் வந்து பொசிஷன்லாம் வந்து மந்த்லி எக்ஸ்பைரியை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடு வந்து எடுக்கிறது ரொம்ப 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 டிஃபிகல்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா வீக்லி எக்ஸ்பைரினுடைய டேட்டாவை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ட்ரேட் எடுக்க முடியும். அப்போ தான் உங்களுக்கு அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து அந்த மூவ்மெண்ட் வந்து ஸ்விங் லெவல் வந்து ஈஸியாக கிடைக்குது. இப்போ லாஸ்ட் வீக் எடுத்துக்கிட்டிங்கன்னா 21,400 வந்து நம்ம வந்து கேஸ் ஸ்டடியாக எடுத்துக்கிட்டோன்னா இப்போ இல்லை நான் வந்து டாப் பேண்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த டாப் பேண்டு போச்சுன்னா அதுதான் வந்து சேச்சுரேஷன் லெவல், அதாவது அந்த எக்ஸ்பைரிக்கு வந்து அதான் சேச்சுரேஷன் லெவல். ஸோ அந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஷூராக ரியாக்ட் பண்ணும். இப்போ 18th பார்த்தீங்கன்னா 21,400 புட்டு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டுன்னு. ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டாக போய் வந்து லாஸ்ட் லெவலில் வந்து ஹிட் பண்ணுறான். ஹிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எய்தர் அந்த இடத்துல வந்து புட்டை ஷார்ட் பண்ணலாம். புட்டை ஷார்ட் பண்ணால் 21,400 இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 200 பாயிண்ட் கீழே இருக்கிற புட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஷூராக உங்களுக்கு வந்து ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடு உங்களுக்கு கன்ஃபார்மாக காசு கிடைக்கும். ஸோ அதே டைமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து பாட்டத்தில் இருக்கணும். பாட்டத்தில் தான் நீங்கள் எடுத்திங்கன்னா மினிமமாக 30-40% வந்து ஷூராக கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா அங்கேருந்து அவன் ட்ராவல் பண்ணி 23ஆந்தேதி கீழே வரான் பாருங்கள் லாஸ்ட் லெவலுக்கு வந்துட்டப்போ அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் வந்து கால் ஆப்ஷன் வந்து மேக்ஸிமம் வந்து டாப்பில் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்து வீக்கு, அதனால் வந்து கீழே வந்து புட் ஆப்ஷன் வந்து சாலிடாக பாட்டம் அடிக்கிறோம். ஸோ அங்கேருந்து வந்து ரிட்டர்ன் ஆகுது. அங்கே 23ஆந்தேதி ரிட்டர்ன் ஆகுது. 23ஆந்தேதி சாயந்தரமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக போய் டாப் பேண்ட் அடிச்சிடும். இப்போ இந்த டாப் பேண்ட் அடிக்கும்போது அகைன் இந்த இடத்துல வந்து நீங்கள் 21,200 புட்டு நீங்கள் செல் பண்ணலாம். கன்ஃபார்மாக காசு கிடைக்கும் அடுத்த நாள். ஷுவராக ஒரு நாளோ 2 நாளே உங்களுக்கு உறுதியாக காசு கிடைக்கும். இதில் வந்து ஸ்டாப் லாஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. அடுத்தது வந்து மேக்ஸிமம் ரிஸ்க்கு ஃப்ரீ இது. அதனால தான் வந்து 200 பாயிண்ட்ஸ் வந்து கீழே மேலே தான் நீங்கள் வந்து இது பண்ணணும். ஸோ பண்ணும்போது இப்போ இதே இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து பாட்டத்தில் இருக்கும். அடுத்த நாள் வந்து கேப் அப் ஆகிருக்கும் மார்க்கெட்டு. ஸோ இவ்வளோ தான் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25th நேற்றுக்கு அகைன் மார்னிங் கீழே வந்துட்டு அந்த மிட் பேண்ட் வரலாம் போயிட்டு அதுக்கப்புறம் அது கீழே வந்துச்சு. அந்த ப்ளூவை கிராஸ் பண்ணல. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு சீக்வன்ஸ் சேஞ்ச் நடந்தது. அதுதான் கீதா எடுத்திருக்கா. கரெக்டாக வந்து ஒரு 3 மணிக்கு வந்து சீக்வன்ஸ் சேஞ்ச் நடந்தது. அங்கேருந்து அது மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆச்சு. ஸோ இப்படி தான் ட்ரெண்ட் ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம் நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து 1 February புட் ஆப்ஷன். இதுவும் சேமாக அதே தான் வச்சுருக்கான். 18th வந்து டாப் அடிச்சிருக்கான். 24th வந்து டாப் அடிச்சிருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா இது மிட் பேண்டில் இருக்குது. ஸோ எய்தர் மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை. இப்போ இது என்ன நடக்கும்னா அடுத்த வாரம் வந்துட்டு இவன் மேலே போய் அந்த டாப் பேண்ட் அடித்தான்னா அந்த இடத்துல ஷுவராக புட் ஆப்ஷன் வந்து பவுன்ஸ் ஆகும். இப்போ இவன் கீழே பேண்ட் அடித்தான்னா அந்த டைமில் வந்து கால் வந்து டாப் அடிக்கும். கால் டாப் அடிச்சுன்னா திருப்பி இந்த புட்டு வந்து ரிவர்சல் ஆகும். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் வீக்கினுடைய ட்ரெண்டு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஆல்வேஸ் நீங்கள் வந்து இனிமேல் வந்து மந்த் எண்டு கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் அந்த பேட்டர்னை வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களால் ட்ரேட் எடுக்க முடியாது. ஏன்னா வாலட்டைலில் நீங்கள் மாட்டிப்பீங்க. ஏன்னா இப்போ வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு வீக்லியில் செட் ஆகும்போது நீங்கள் கோ அலாங் வித் த ஸ்ட்ரக்சர். அந்த பேட்டர்ன் வந்து டோட்டலாகவே மாறி இருக்குது. அதை நீங்கள் உள்வாங்காமல் நீங்கள் பண்ணிங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஸோ இந்த சைக்கிள் வந்து இப்போ வந்து வீக்லிக்குள்ளே நடக்குது. அந்த வீக்லி சைக்கிள் வந்து அந்த மந்த்லி சைக்கிளை ரொட்டேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ வீக்லி சைக்கிளை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் இதில் பணம் பண்ண முடியும். இனிமேல் நீங்கள் பொசிஷன்லாம் பண்ணுறது வந்து டோட்டல் வேஸ்ட்டு. இந்த பேட்டர்ன் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து எவ்ரிடே ஒரு எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களை வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டு லேர்ன் பண்ணாத வரல இஸ் எ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரக்சர். இதுதான் அடுத்த வாரம் நடக்கும். புட்டு மேலே போச்சுன்னா கால் ஷுவராக வாங்கலாம். புட்டு கீழே வந்துச்சுன்னா கால் டாப் அடிப்பான். கால் டாப் அடிச்சுன்னா புட்டு நீங்கள் வாங்கினா ஷுவராக வந்து உங்களுக்கு டபுள் கிடைக்கும். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சரு. திஸ் இஸ் மை ஒப்பீனியன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க, படிச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. பை பை.